This is so sweet. ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எப்படி இருக்குது? ஸோ நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டிக்கிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம இதே சாங்கில் வந்து பண்ணாக்க இது முன்னாடிக்கு வந்து பண்ணாக்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் பேஜை மட்டும் தான் வந்து பண்ணாக்க ஷோகும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாக்கா நான் லிங்க் வந்து பர்மிஷனாக கூட வேணுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்கோ ஷார்ட்னஸ் சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப வீஸ் தான். ஜஸ்ட்டு பிக் ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு 2 இடத்துல டெப்ளியில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் போக்குனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணிட்டீங்களா? ஸோ அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் எப்படி உங்கள் ஐட்மோஸ்டில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு இங்கே இருக்கிற அந்த டெஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவான் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ண சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி இப்போ என்னோட ஃபோன் எந்த ஃபைல் வச்சிருக்கணும் அந்த ஃபைல் கிட்ட போய்க்கிறேன். ஸோ ஃபோனோட நேம் இதுதான். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணதையும் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராசஸ் ஜஸ்ட் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாண்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் பிக் எப்படி ஆட் பண்ண பார்த்துடலாமா? இங்கே கீழே வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கல்ஃபெண்டர் கொட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணால் போதும் கரெக்டாக அந்த ஃப்ரேம் ஒரு பிக் ஆடிடும். ஒரு பிக்கு சரி அடையலைனாக்க கீழே ஃபிட்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் விரலால் அசென்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க லிக்ஸ் இருக்கும் கேஃப் இருக்கும் லிக்ஸ் இருக்கும் கேஃப் இருக்கும். இந்த இடத்துல கேஃப் இருப்பாருங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம ஆரஞ்சு கலரில் பிக் ஆட் பண்ண பாருங்க. இதிலே தான் ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க. அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் எங்கில் போயிட்டு காப்பில் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஃப் இடத்துல இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு நாங்கள் காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. இந்த இடத்துல ஒரு 2 லேயர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணுறீங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேவ் பண்ணிடலாமா? அதுக்கு அந்த லேயரிங் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீடிங் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாங்க டைம் வந்து வச்சுடும். இப்போ பிக் எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்துடலாமா? ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கல்ஃபெண்டர் கொட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எடிட் பண்ணுற பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேல் பர்சன் கிளிக் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ என்னோட பிக் கொஞ்சம் இதாக இருக்குது அதனால ஜூம் பண்ணிக்கிறேன் என்னோடய வரலால். ஓகே, ஸோ அவ்வளோ. ஸோ இதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேம்ஸ் ஸோ ஸ்வீட்னு இருக்குது இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் பாருங்க. இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு கல்ஃபெண்டர் கொட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் பர்சன் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ சரி அடல்னாக்கா முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிட்டர் இங்கே செலக்ட் பண்ணிட்டு உங்கள் வரலாம் அசென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இதே சமயத்தில் அடுத்தடுத்து இருக்கிற கிரீன் கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படிங்க வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பண்ண பிளாங்காக இருக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துடலாமா? கரெக்டாக 9.19 செகண்ட் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி கட் அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த லேயர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கில்லில் வந்து இப்போ நான் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம டெப்லெட் ஆட் பண்ணிக்கலாமா? கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பண்ணாக்க நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட் சொல் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு -9 வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் போதும், கரெக்டாக அது வந்து பண்ணாக்க ஆடிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலரில் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கேப் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல பிக் ஆட் பண்ண பாருங்கள். பிக்கு ப்ளஸ் டெப்ளிடியோ அது வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் இப்போ நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ்.